ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு பல்வேறு அவதாரங்களை எடுக்கிறார். அதில் 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம் மிகவும் தனித்துவமானது. அசுரனின் தந்திரமான வரங்களை முறியடித்து ஒரு குழந்தையின் அசைக்க முடியாத பக்திக்கு மதிப்பளித்து நொடிப்பொழுதில் எடுக்கப்பட்ட அவதாரம் இது. ஹிரண்யகசிபுவின் தந்திரமும் வரமும். ஹிரண்யகசிபு தனது சகோதரன் ஹிரண்யாக்சனின் மரணத்திற்குப் பிறகு விஷ்ணுவை வெறுத்தான். பிரம்மாவை நோக்கி பல ஆண்டுகள் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தான். அவன் கேட்ட வரம் மிகத் தந்திரமானது. மரணமே இல்லாத நிலை. நான் படைக்கப்பட்ட எந்த உயிரினத்தாலும் சாகக்கூடாது. மனிதன், தேவன், விலங்கு, பறவை என எவராலும் மரணம் நிகழக்கூடாது. காலம் மற்றும் இடம். பகலிலோ இரவிலோ மரணம் வரக்கூடாது. வீட்டுக்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ நான் இறக்கக்கூடாது. ஆயுதம் மற்றும் தரை. உயிருள்ள அல்லது உயிரற்ற எந்த ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்கக்கூடாது. நிலத்திலோ நீரிலோ அல்லது ஆகாயத்திலோ என் உயிர் பிரியக்கூடாது. இந்த வரத்தை பெற்றதும் நானே கடவுள் என அறிவித்து உலகையே தன் காலடியில் கொண்டு வந்தான் பக்த பிரகலாதன். ஹிரண்யகசிபுவின் மனைவி கயாது கருவுற்றிருந்த போது நாரதர் அவளுக்கு நாராயண மந்திரத்தையும் தர்மங்களையும் போதித்தார். இதை தாயின் கருப்பையிலிருந்தே கேட்ட பிரகலாதன் பிறக்கும்போதே நாராயண பக்தனாக பிறந்தான். தந்தை ஹிரண்யாயனம் என்று சொல்லச் சொன்னால் மகன் ஓம் நமோ நாராயணாய் என்று முழங்கினான். மகனின் பக்தியைக் கண்டு ஆத்திரமடைந்த ஹிரண்யகசிபு அவனை அழிக்க பல வழிகளை கையாண்டான். மதம் பிடித்த யானைகளை ஏவி மிதிக்கச் செய்தான். யானைகள் அவனை வணங்கி விலகின. மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டான். கீழே விழும்போது நாராயணன் கைகள் அவனை தாங்கின. விஷப்பாம்புகள் நிறைந்த அறையில் அடைத்தான். பாம்புகள் அவனுக்கு மாலையாக மாறின. நெருப்பில் அமரச் செய்தான். நெருப்பு அவனை சுடவில்லை. இறுதியில் உன் கடவுள் எங்கே என்று கர்ஜித்தான் ஹிரண்யகசிபு. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்றான் பிரகலாதன். இந்த தூணில் இருக்கிறானா என்று ஒரு பெரிய தூணை தனது கதாயுதத்தால் தகர்த்தான் அசுரன். அப்போது ஆண்டசராசரமும் அதிரும்படி ஒரு கர்ஜனை கேட்டது. தூண் பிளந்து நரசிம்மர் வெளிப்பட்டார். சிங்கத்தின் தலை, மனிதனின் உடல், சிவந்த கண்கள், நீண்ட நகங்கள் என பார்ப்பதற்கே அச்சமூட்டும் உருவம். தர்மத்தின் வெற்றி வதம். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை இழுத்துச் சென்று வரத்தின் எந்த விதிகளையும் மீறாமல் அவனை அழித்தார். அது எப்படி? இடம். வாசல் படி. உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. நேரம். அந்தி பொழுது பகலும் இல்லை இரவும் இல்லை. ஆயுதம். தனது கூர்மையான நகங்கள், அதாவது உயிருள்ள அல்லது உயிரற்ற ஆயுதம் இல்லை. நிலை. தனது மடி நிலமும் இல்லை வானும் இல்லை. அசுரனின் மார்பை பிளந்து வதம் செய்து பிரகலாதனுக்கு அருள் பாலித்தார். அவரது கோபம் தணியாதபோது பிரகலாதன் வந்து அவர் காலடியில் விழுந்து வணங்க சாந்தமடைந்து லட்சுமி நரசிம்மராக அருளினார். நரசிம்ம அவதாரம் என்பது இறைவனின் பரந்தாமத் தன்மைக்குச் சான்று. அதாவது அவர் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார். வரங்களின் பின்னாலோ தந்திரங்களின் பின்னாலோ ஒளிந்து கொண்டு இறைவனிடமிருந்து தப்பிக்க முடியாது. தூய அன்புடனும் பக்தியுடனும் அழைத்தால் அவர் எக்கணமும் நமக்காக தோன்றுவார் என்பதே நரசிம்மர் நமக்கு தரும் நம்பிக்கை. நேயர்களுக்கு ஒரு கேள்வி. ஹிரண்யகசிபுவை வதம் செய்த பிறகும் உக்கிரமாக இருந்த நரசிம்மரை யார் வந்து சாந்தப்படுத்தினார்? இது பக்தியின் எந்த வலிமையை காட்டுகிறது? எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.